இன்னைக்கு எல்லாரும் ராஜராஜ சோழன் பத்தி பெருமையா பேசிக்கிறோம். ஆனா அவர் கட்டின பெரிய கோவிலை தாண்டி நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியும்? ஓலைச்சுவடி தெரியும், ஆனா செப்பேடு தெரியுமா? தஞ்சாவூர்ல கொடுக்கப்பட்ட ஒரு செப்பேடு இன்னைக்கு யூரோப்ல இருக்கிறது தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ரொம்ப பாதுகாப்புல இருக்கிற இந்த சோழர் பொக்கிஷத்தை நாம நேர்ல பார்க்க முடியுமா? தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல 2 பகுதிகள் இருக்கு. முதல்ல சோழர்களோட ஆனைமங்கலம் செப்பேட்டுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறை ஒரு சுவாரஸ்யமான கதை வடிவில் பார்க்க போறோம். நடுநடுல இதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ்க்கு போய் இந்த பிரம்மாண்ட செப்பேடை நேர்ல பார்க்க போறோம். இது எத்தனையோ அறிஞர்களுக்கே கையில சிக்காத பொக்கிஷம் இன்னைக்கு உங்களுக்கு பார்க்க கிடைச்சிருக்கு. அதுவும் 3Dல. என்னங்க சொல்றீங்க, 3Dயா? ஆமா, முதன்முறையா யூடியூப்ல இந்த செப்பேடை 3Dல பார்க்க போறோம். இது ரொம்பவே பிரமிக்க வைக்கும் காணொளி. அதனால விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீரச்சோழம், வீரச்சோழம், வீர வீர வீரச்சோழம். நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷத்துல 2 அடிப்படை விஷயங்களை பத்தி பார்த்துருவோம். அந்த காலத்துல மன்னர்கள் நிறைய நிலதானங்கள் பண்ணாங்க. அந்தணர்களுக்கு வரியில்லாத நிலத்தை தானம் பண்றதுக்கு பேரு பிரம்மதேயம். சிவன் கோவிலுக்கு நிலதானம் பண்றது தேவதானம். சமண பௌத்த மத கோவில்களுக்கு நிலதானம் பண்றது பள்ளிச்சந்தம். இப்ப நாம பார்க்க போறது ராஜராஜ சோழன் கொடுத்த ஒரு பள்ளிச்சந்தத்தை பத்தி. இப்போ செப்பேடுனா என்ன? அரசர்கள் அவங்க நிலதானம் பண்ணதை 3 வித ஆவணங்கள்ல பதிவு செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஓலைச்சுவடி, கல்வெட்டு, அப்புறம் செப்பேடு. ஒருத்தருக்குன்னு தனிப்பட்டதா கொடுக்கிற ஆவணம் ஓலைச்சுவடி. அதே தானத்தை பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அந்த ஊர் கோவில் சுவர்ல பொறிச்சு வைக்கிறது கல்வெட்டு. இதே தான செய்தியை எவ்வளவு வருஷம் ஆனாலும் அழியாம இருக்கணுங்கிறதுக்காக பெரிய செப்பு ஏடுகள், அதாவது காப்பர் பிளேட்ஸ்லையும் எழுதி கொடுத்திருக்காங்க. இதுதான் செப்பேடுகள், காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது ஒரு பழங்கால ஓலைச்சுவடி. ஒரு சைட்ல ஓட்டை போட்டு ஏடுகள் எல்லாம் ஒரு நூலால கோர்க்கப்பட்டிருக்கு. இதையே பெரிய சைஸ்ல காப்பர்ல பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் செப்பேடு. அப்படி ஒரு பிரம்மாண்ட செப்பேடை, சோழ அரச முத்திரையோட இருக்கிற செப்பேடை தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். சரி, இப்ப நம்ம கதைக்கான நேரம் வந்துருச்சு. கதை எங்க ஆரம்பிக்கிறது? தஞ்சாவூர்ல நினைப்பீங்க, ஆனா இல்ல, இந்தோனேஷியால ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவுல சூளாமணி வர்மன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு. இவர் ஸ்ரீவிஜய ராஜ்யத்தை சேர்ந்தவர். இந்தோனேஷியாவை மட்டும் இல்ல, மலேசியா, தெற்கு தாய்லாண்டையும் சேர்த்து ஆட்சி பண்ற ஒரு மன்னர். இவரோட நாட்டுல புத்த மதம் தழைத்தோங்கி இருக்கு. அதே மாதிரி கடல் வணிகமும் சிறப்பா நடக்குது. கிழக்குல சைனால இருந்து வணிகம், மேற்குல இந்தியா வழியா வணிகம், குறிப்பா கடாரம் அப்படிங்கிற பெரிய துறைமுகத்துல இருந்து நடக்குது. இதனால இவரை கடாரத்து அரசர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த காலகட்டத்துல இந்த நாட்டு வணிகர்கள் இந்தியாவில், குறிப்பா சோழ நாட்டு துறைமுகங்கள்ல தங்கி இருந்து வணிகம் பண்றது வழக்கமா இருந்தது. அந்த மாதிரி சமயங்கள்ல அவங்க வழிபட அங்க ஒரு பௌத்த கோவில் வேணும்னு நினைக்கிறாரு இந்த மன்னர். அதுவும் புத்த துறவிகள் தங்கி இருந்து நிர்வாகம் பண்ற புத்த விஹாரா, அதாவது புத்த மடாலயம் அமைக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க அமைக்கணும்னு நினைக்கிறாரு? சோழ நாட்டு துறைமுகமாகவும் புத்த மதம் செழிச்சிருந்த ஊராகவும் இருந்த நாகப்பட்டினத்துல அமைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இதை கட்ட சோழ நாட்டு மன்னரோட ஆதரவும் வேணும். இவ்வளவு பெரிய விகாரத்தை பராமரிக்க பொருளும் வேணும். அதனால சில தூதுவர்களை அந்த காலத்துல சோழ நாட்டை ஆண்ட மன்னர்கிட்ட அனுப்புறாரு. யார் இந்த மன்னர்? மாமன்னர் ராஜராஜ சோழன். வருடம் 1006. ராஜராஜ சோழன் ஆட்சி அமைச்சு 21வது ஆண்டு நடந்துட்டு இருக்கு. இவரை சந்திக்க கடாரத்து அரசர் சூளாமணி வர்மன் அனுப்பிய தூதர்கள் தஞ்சாவூருக்கு வர்றாங்க. குறிப்பா தஞ்சாவூரோட எல்லையில இருந்த ராஜாஸ்ரயன் அப்படிங்கிற அரண்மனைக்கு வர்றாங்க. இந்த நேரத்துல ராஜராஜ சோழன் அரண்மனையோட தெற்குல ஒரு மண்டபத்துல இருக்காரு. மன்னரை பார்த்த தூதுவர்கள் அவரை கைகூப்பி வணங்குறாங்க.
இப்போ அந்த காலத்துல சோழ நாட்டை வளநாடு, நாடு, கூற்றம், ஊர் அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், டவுன் மாதிரி. இப்படி சத்திரிய சிகாமணி வளநாட்டுல பட்டினக்கூற்றத்துல, நாகப்பட்டினத்துல எங்க கடாரத்து அரசர் அவரோட பேர்ல சூளாமணி பன்ம விகாரம் அப்படின்னு ஒரு புத்த பள்ளி அமைக்கணும்னு விரும்புறாரு. இதுக்கு உங்க அனுமதியும் ஆதரவும் வேணும் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறாங்க. அன்புள்ளமும் அறிவும் பொருந்திய மன்னர் சைவம் வைணவம் மட்டும் இல்ல, நாட்டுல பௌத்தமும் தழைக்கணும், அப்புறம் ஸ்ரீ விஜய மன்னர் கூட இருக்கிற நல்லுறவு நிலைக்கணும், நாட்டோட வணிக வளமும் பெருகணும்னு நினைச்சு அதே சத்திரிய சிகாமணி வளநாட்டு பட்டினக்கூற்றத்துல இருக்கிற ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஊரை இதுக்கு தானமா தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் கூட இருக்கிற ஓலை எழுதுற அதிகாரியை கூப்பிட்டு, இதோ என் சாசனம், எழுதி கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பட்டினக்கூற்றத்துல இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு கட்டளை இடுறாரு. மன்னர் சொல்ல சொல்ல அந்த ராயல் ஆர்டரை அந்த அதிகாரி ஓலையில எழுதுறாரு. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான் சத்திரிய சிகாமணி வளநாட்டு பட்டினக்கூற்றத்து நாட்டார்க்கும் பிரம்மதேய கிழவர்க்கும் தேவதான பள்ளிச்சந்த கனிமுற்றூட்டு வெட்டப்பேற்றூர்களிலார்க்கும் நகரங்களிலார்க்கும் இந்த நாள்ல இருந்து ஆனைமங்கலம்ங்கிற ஊர்ல இருந்து வர்ற எல்லா வரியும் எனக்கு செலுத்த தேவையில்லை, அது எல்லாமே சூளாமணி விகாரத்துக்கு போகணும்னு ஆணை பிறப்பிக்கிறாரு. நமக்கு ஆண்டு 21வது நாள் 92 நாள் தஞ்சாவூர் புறம்படி மாளிகை ராஜாஸ்ரயனில் தெற்கில் மண்டபத்து நாம் இருக்க கிடாரத்தரையன் சூளாமணி பன்மன் சத்திரிய சிகாமணி வளநாட்டு பட்டினக்கூற்றத்து நாகப்பட்டினத்து எடுப்பிக்கின்ற சூளாமணி பன்ம விகாரத்து பள்ளிக்கு வேண்டும் நிபந்தத்துக்கு சத்திரிய சிகாமணி வளநாட்டு பட்டினக்கூற்றத்து ஆனைமங்கலம் பள்ளிச்சந்தம். இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம், எத்தனையோ கிராமம் இருந்திருக்கோம், அதுல ஒன்னு எழுதி கொடுத்துட்டாரு, என்ன பெரிய விஷயம்? இந்த ஆனைமங்கலம்ங்கிற ஊரோட நிலப்பரப்பு எவ்வளவுன்னு பார்ப்போம். நிலன் 97 மா. 97 நிலன் அப்படின்னு அளவு சொல்றாங்க. இது இன்னைக்கு கணக்குல எவ்வளவுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஒரு ஏக்கருங்கிறது 43,560 ஸ்கொயர் ஃபீட். ஒரு நிலன்கிறது 6.6 ஏக்கர். அப்போ 97 நிலன்னா ஆனைமங்கலத்தோட மொத்த ஏரியா 642 ஏக்கர். ராஜராஜ சோழன் பெரிய நிலத்தை கொடுத்திருக்காரு, சரி. ஆனா இதனால அவருக்கு என்ன பெரிய இழப்பு வந்துட போகுது? இறை கட்டின காணிக்கடன் நெல்லு 8,940 முக்கலனே, இருதூணி குருணி ஒரு நாழி. அந்த காலத்துல மக்கள் எல்லாரும் மன்னருக்கு டாக்ஸ் செலுத்தினது காசா இல்ல, நெல்லை தான் கொடுத்தாங்க. இப்படி அவருக்கு ஆனைமங்கலத்துல இருந்து வந்தது எவ்வளவு நெல்லுன்னு பார்ப்போம். ஆழாக்கு, உழக்கு, படி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இதுல சொல்லப்படுற கலன்கிறது இன்னைக்கு அளவுப்படி 129 லிட்டர். அப்போ இந்த ஊர்ல இருந்து அவருக்கு கிடைச்சது 11.5 லட்சம் லிட்டர் நெல், கிட்டத்தட்ட 23,000 மூட்டை நெல். இன்னைக்கு விலைப்படி ஒரு லிட்டர் இல்ல ஒரு கிலோ நெல் 20 ரூபான்னு வச்சுக்கிட்டா இந்த ஊர்ல இருந்து 2,30 லட்சம் மதிப்புல டாக்ஸ் ரெவன்யூ வந்திருக்கு. அப்போ 642 ஏக்கர் நிலத்தை தானமா கொடுத்தனால அவருக்கு ஆனுவல் டாக்ஸ் ரெவன்யூ 2,30 லட்சம் ரூபாய் கையை விட்டு போயிருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னொரு நாட்டு மன்னன் தன்னோட நாட்டுல கட்டுற ஒரு புத்த விகாரத்துக்கு இவ்வளவு பெரிய கொடை கொடுக்கிறாரு. அதுவும் ஒன் டைம் டொனேஷன் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் தொடரக்கூடிய நிபந்தம், பெர்பெச்சுவல் என்டோமெண்ட். மறுபடியும் கதைக்கு போவோம். இது எல்லாத்தையும் துல்லியமா தன்னோட சாசன ஓலையில எழுத வச்சு அந்த ஓலையை சரிபார்க்க ஓலை நாயகம் அப்படிங்கிற 3 அதிகாரிகளை கூப்பிடுறாரு. அவங்க அதை சரி பார்த்து ஓலையில அப்ரூவல் சிக்னேச்சர், ஒப்பு கையெழுத்து போடுறாங்க. மும்மடிச்சோழ பிரம்ம மகாராயனும் மும்மடிச்சோழ போசனும் மதுராந்தக மூவேந்த வேளானும் ஒப்பினாலும்.
அதுக்கப்புறம் அரச கருமம் ஆராயும் அதிகாரிகள் 9 பேரு இதுல எல்லாத்தையும் சரி பார்த்து இந்த ஓலைப்படியே ட்ரெஷரியில உள்ள புக்ஸ்ல குறிச்சுக்கோங்க அப்படின்னு எழுதி இந்த திருமுகத்தை, அதாவது மன்னரோட சாசன ஓலைய தஞ்சாவூர்ல இருந்து பட்டினக்கூட்டத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் மன்னரோட சாசனம் பட்டினக்கூட்டத்துக்கு வந்தடையுது. சாசனம் வர்றதை பார்த்த உடனே அங்க உள்ள நாட்டு சபையினர் கைகூப்பி தொழுது அதை வாங்கி தலையில வச்சுக்கிறாங்க. நாட்டோமுக்கு திருமுகம் வர நாட்டோமுன் திருமுகம் கண்டு எதிரெழுந்து சென்று தொழுது வாங்கி தலைமேல் வைத்து. அதுக்கப்புறம் அந்த காலத்து முறைப்படி ஒரு பெண் யானையை கூட்டிட்டு வர்றாங்க. அந்த யானைய ஆனைமங்கலத்தோட எல்லைகள்ல நடக்க வைக்கிறாங்க. அது எல்லையில நடக்க நடக்க ஊர் எல்லையை சுத்தி ஃபென்சிங் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, இப்பெல்லாம் பிளாட் போடும்போது கல் நடுற மாதிரி நட்டி நடுவுல கம்பிக்கு பதிலா கள்ளிச்செடியை நட்டுறாங்க. பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து எல்லை தெரித்து கல்லும் கள்ளியும் நாட்டி, இப்படி எல்லாரும் சேர்ந்து ஆனைமங்கலத்தோட பவுண்டரிஸை ரொம்ப துல்லியமா அளந்து ஃபென்சிங் போட்ட எல்லா விவரத்தையும் அறவோலை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புது ஓலையில எழுதுறாங்க. இதுல மொத்தமா 28 அதிகாரிகள் சைன் போட்டு மன்னருக்கு அனுப்புறாங்க. கடைசியில அறவோலை தஞ்சாவூருக்கு வந்த உடனே வரி அதிகாரிகள் அதை ட்ரெஷரி புக்ஸ்ல குறிச்சு வச்சுக்கிறாங்க. இனிமேல் ஆனைமங்கலத்திலிருந்து வர்ற டாக்ஸ் எதுவும் அரசுக்கு வராது, நேரா சூளாமணி விகாரத்துக்கு தான் போகணும்னு. ஒரு நிலதானம் பண்றதுல எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. இப்படி ராஜராஜ சோழன் கொடுத்த நிபந்தம் மூலமா சூளாமணி விகாரத்தோட கட்டுமானம் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல கடாரத்து அரசர் சூளாமணிவர்மன் இறந்துடுறாரு. ஐயோ, சூளாமணிவர்மன் இறந்துட்டார்னா அப்போ விகாரம் என்னாச்சு? ஆனைமங்கலம் நிலதானம் என்னாச்சு? ராஜராஜ சோழன் கொடுத்தது ஒரு நிபந்தம், யார் இறந்தாலும் அழியாத தானம். சூளாமணிவர்மனுக்கு அப்புறம் அவரோட மகன் மார விஜயதுங்கவர்மன் ஆட்சிக்கு வர்றாரு. அந்த நிபந்தத்தை வச்சு விகாரத்தை மறுபடியும் எடுத்து கட்டி முடிக்கிறாரு. சூளாமணிவர்மனோட கனவும் நிறைவேறுது. காலம் கடந்து செல்ல நாகப்பட்டினத்து சூளாமணி விகாரத்துல இறைப்பணி சிறப்பா நடந்து அது பலரையும் ஈர்க்குது. அதுக்கப்புறம் சில வருஷங்கள்ல ராஜராஜ சோழனும் இறந்து ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வர்றாரு. ஆனா ஆனைமங்கலம் நிபந்தத்துக்கு என்னவோ சாட்சியா ஓலை மட்டுமே இருக்கு. புதிய கடாரத்தரசர் இது என்னைக்கும் நிலைச்சு இருக்க இதை செப்பேடா பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு ராஜேந்திர சோழன் ஒத்துக்கிட்டு ஓலையில இருந்த எல்லாத்தையும் செப்பேடுல போட்டு தன்னோட அரச முத்திரையை அதுல பொறிச்சு அவர் கைப்பட கொடுக்கிறாரு. இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க ஆனைமங்கலம் செப்பேடு. ஒரே செப்பேடுல 2 தலைமுறையில வந்த 4 அரசர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க இந்த செப்பேடை நேர்ல பார்க்கறதுக்கு முழுசா ரெடி. பயணத்துக்கு தயாராகுங்க. நாம நெதர்லாண்ட்ஸுக்கு போக போறோம். நெதர்லாண்ட்ஸ் யூரோப்ல இருக்கிற ஒரு சின்ன நாடு. டியூலிப் கார்டன்ஸுக்கும் விண்மில்ஸுக்கும் பேர் போன நாடு. இப்போ நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். இங்க இருக்கிற ஆனைமங்கலம் செப்பேடை கண்ணால பார்க்கணும்னு ரொம்ப செலவழிச்சு இங்க வந்திருக்கேன். ஒரு ட்ரெயின் எடுத்து லைடன்கிற ஊருக்கு போக போறேன். இந்த ஊர்ல தான் லைடன் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டியோட லைப்ரரியில தான் இன்னைக்கு நம்ம ஆனைமங்கலம் செப்பேடு பாதுகாக்கப்படுது, லைடன் காப்பர் பிளேட்ஸ்ங்கிற பேர்ல. இப்போ யூனிவர்சிட்டி லைப்ரரிக்குள்ள போறேன். இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷ கனவு.
பல மாதம் கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்த நேரத்தில் லைப்ரரியில் உள்ள புக்ஸை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அங்கே இருந்த ஸ்பெஷல் கலெக்ஷன் செக்ஷனுக்கு வர சொல்லி அழைப்பு வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 1000 வருஷம் பழமையான சோழ பொக்கிஷத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சது. ஒரு டேபிள்ல அந்த பிரம்மாண்ட பொக்கிஷத்தை எனக்காக தயாரா வச்சிருந்தாங்க. ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்கிஷம். உள்ள நுழைஞ்சதும் அது முத தடவை என்னோட கண்ணுல பட ஏதோ இனம் புரியாத சந்தோஷம். எத்தனை நாள் கனவு! என் கண்ணுல நீர் வழிய கொஞ்ச நேரம் கண் இமைக்காம அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏடா வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த செப்பேடுல மொத்தம் 21 ஏடுகள் இருக்கு. மொத 5 ஏடுகள் சமஸ்கிருதத்திலையும் மீதி 16 ஏடுகள் தமிழ்லையும் இருக்கு. 14 இன்ச் நீளமும் 5 இன்ச் அகலத்தோட கிட்டத்தட்ட 30 கிலோ எடை கொண்டது. எல்லா ஏடுலையும் சைடுல ஓட்ட போட்டு ஒரு பெரிய வளையத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. இந்த வளையத்துக்கு மேலதான் லட்சினைன்னு சொல்லப்படுற சோழ அரச முத்திரை இருக்கு. சாதாரண சீல் இல்ல, பிரம்மாண்டமா புடைப்பா செதுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே புலி கண்ணுல பட்டிருக்கோம். ஆனா இது போக இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். புலி சோழர்களோட சின்னத்தை குறிக்குது. வால் முன்னோக்கி இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல 2 மீன்கள் இருக்கு. இது பாண்டியர்களை குறிக்குது. இது போக வேற ஏதாச்சும் தெரியுதா? நிறைய பேருக்கு கண்ணுல படாத ஒரு விஷயத்தை காட்டுறேன். சேரர்களோட சின்னமான வில் காட்டப்பட்டிருக்கு. என்னங்க, சோழர்களோட செப்பேடு ஆனா மூவேந்தர்கள் எல்லாரையும் குறிப்பிடுதுன்னு நீங்க யோசிக்கலாம். மேல பாருங்க, ஒரு கொற்ற குடை இருக்கு. 3 ராஜ்யங்களையும் ஒரே குடைக்கு கீழே சோழர்கள் கொண்டு வந்ததை குறிக்குது. 2 சைட்லயும் மங்கள சின்னமா குத்து விளக்குகள் தீபத்தோட இருக்கு. வெண் சாமரங்கள் இருக்கு. எவ்வளவு அற்புதம் பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சுத்தி ஏதோ எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா? இது என்னதுன்னு பார்ப்போம். ராஜத் ராஜன்ய மக்குட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழஸ்ய பரகேசரி வர்மணக. இது முழுக்க முழுக்க கிரந்தத்துல எழுதியிருக்கு. ராஜத் ராஜன்ய மக்குட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழஸ்ய பரகேசரி வர்மணக. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசர்களோட மகுடங்கள்ல ரத்னமா திகழக்கூடிய இந்த சாசனம் பரகேசரி வர்மனான ராஜேந்திர சோழனோடது. என்ன மாதிரி இருக்கு பாருங்க. மாமன்னர் ராஜேந்திர சோழனோட அரச முத்திரை. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சோழர்கள்னு சொல்லணுமா இல்ல சோழர்கள்னு சொல்லணுமான்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். அந்த காலத்துல சோழர்கள் அவங்கள சோழர்கள்னு சொல்லிக்கிட்டாங்களா இல்ல சோழர்கள்னு சொல்லிக்கிட்டாங்களாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? தமிழ்ல ச அப்படிங்கிற எழுத்து ச ச ஷன்னு எப்படி வேணா வரலாம். ஆனா கிரந்த எழுத்துக்கள்ல சங்கிறது வேற, சங்கிறது வேற. இங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஏதத் ராஜேந்திர சோழஸ்ய பரகேசரி வர்மணக. சோழஸ்ய கிரந்த சோ போட்டிருக்கு, சோ இல்ல. அவ்வளவுதான். சோழர்கள் இல்ல, சோழர்கள் தான் கரெக்ட். ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு. இப்போ இதை தள்ளி வச்சிருவோம். இந்த லட்சணையோட டயமீட்டர் 11 சென்டிமீட்டர். இது மொத்தமும் ஒரு அழகான தாமரை பீடத்தில் இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க. அரச முத்திரைனா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டாங்க. ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழஸ்ய பரகேசரி வர்மணக. சரி, இப்போ இதை எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நேர்ல பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல. அதுக்காக இதை போட்டோகிராமெட்ரிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்க பக்கத்துல கொண்டு வர போறேன்.
ராஜேந்திர சோழன் கைப்பட கொடுத்த 1000 வருஷ பொக்கிஷம் உங்க கண்ணு முன்னால. இதுதான் முதல் பிளேட். சமஸ்கிருதத்தில் இருக்கு, கிரந்தம் ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த செப்பேடோட சமஸ்கிருத பகுதியில் என்ன எழுதியிருக்குன்னா, சோழ வம்சாவளி முழுசையும் அவங்க பெருமைகளோட பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல புராண அரசர்களை காட்டுறாங்க. சூரிய குலத்தை சேர்ந்த சோழர்களோட வம்சாவளியில முதலாவதா சூரியன். அதுக்கப்புறம் நிறைய புராண அரசர்கள் காட்டியிருக்காங்க. இதுல சோழன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்ததாகவும், இவர் பேரை தான் அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் ராஜ்யத்தோட பேரா வச்சுக்கிட்டதா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அரச பட்டமான பரகேசரி, ராஜகேசரிங்கிற பேர்லயே 2 மன்னர்கள் இருந்ததா குறிப்பிருக்கு. அதுக்கப்புறம் முற்கால சோழ மன்னர் கரிகால சோழனை குறிப்பிடுறாங்க. இவர் தான் கல்லணைங்கிற டேமை கட்டினாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் காவிரிக்கு கரை எடுத்தார் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிற்கால அரசர்கள் விஜயாலய சோழன்ல ஆரம்பிச்சு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வரைக்கும் அவங்க பெருமைகளோட சொல்லுது. இந்த செப்பேடு நம்ம வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க. We want to make sure that there is good relationship between the Chola kingdom and also the Southeast Asia. Srivijaya. இப்போ தமிழ் பகுதிக்கு வருவோம். இதுல என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இதுல கொஞ்சம் உங்களுக்கு வாசிச்சும் காட்டுறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான் க்ஷத்ரிய சிகாமணி வளநாட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோனேரின்மை கொண்டான் க்ஷத்ரிய சிகாமணி வளநாட்டு பட்டின கூற்றத்து நாட்டார்க்கும். கிடாரத்தரையன் சூளாமணி பன்மன் நாகப்பட்டினத்தை எடுப்பிக்கின்ற சூளாமணி பன்ம விகாரத்து பள்ளிக்கு. இங்க பாருங்க, ஆனைமங்கலம்னு போட்டிருக்கு. இதுல ராஜராஜ சோழனோட மெய்கீர்த்தி போட்டிருக்கு. திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை போண்டமை மனக்கொள. எவ்வளவோ விஷயம் பார்த்துட்டோம். ஆனா நம்ம ஆனைமங்கலம் செப்பேடு இங்க எப்படி வந்துச்சு? டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்த ஃப்ளோரண்டியஸ் கேம்பர்னு ஒருத்தர் இதை நெதர்லாண்ட்ஸுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. தஞ்சாவூரில் கொடுக்கப்பட்ட இந்த செப்பேடுக்கு இன்னைக்கு இருக்கிற பேர் லெய்டன் காப்பர் பிளேட்ஸ். முதல்ல இப்படி கூப்பிடுறதை நிறுத்தணும். ஏன்னா இதுக்கு சோழர்கள் வச்ச பேரே ஆனைமங்கலம் செப்பேடு. என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, இந்த லட்சணைக்கு பின்னால என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ஆனைமங்கலம், ஆனைமங்கலம். சரி, ஆனைமங்கலம் செப்பேடுகள் பத்தி முழுசா சொல்லிட்டேன், காட்டிட்டேன். இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. லெய்டன்ல சோழர் செப்பேடுகள் 1 இல்ல 2 இருக்கு. என்னது 2ஆ? என்னங்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆனைமங்கலம் செப்பேடு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு அப்புறம் சோழ நாட்டை குலோத்துங்க சோழன் ஆட்சி பண்றாரு. அப்போ கடாரத்தரசரோட தூதுவர்கள் 2 பேரு அவரை பார்க்க வர்றாங்க. விகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தம் நடுவுல இருக்கிற காணியாளர்கள்னால தடைப்படுது. அதனால அவங்கள நீக்கி நாங்களே அதை நிர்வகிக்க உத்தரவு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு புதிய செப்பேடு வழங்குறார். எதுவும் இங்க பாதுகாக்கப்படுது. இதுக்கு பேரு லெய்டன் ஸ்மாலர் பிளேட்ஸ். குலோத்துங்க சோழனோட அரச முத்திரையோட இருக்கு. சபா சூடா ரத்னாய ஷாசனம் ஸ்ரீ குலோத்துங்க சோழஸ்ய ராஜ. வெறும் 3 பிளேட்ஸ் மட்டுமே இருக்கு. ஆனா எல்லாமே தமிழ்ல இருக்கு. கோவி ராஜகேசரி பன்மரான சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழதேவர். இவ்வளவு நேரத்துல என்னோட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட தணியல. ஆனா அதுக்குள்ள என்னோட அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனைமங்கலம் செப்பேடுகள் என் கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போச்சு.
ஏக்கமா இருந்தாலும் ஏதோ பெருசா சாதிச்சிட்டதா ஒரு மன திருப்தி. சரி, நிறைய காட்டிட்டேன். இப்ப வீடியோவை முடிச்சிடலாமா? கதையோட முடிவு என்னன்னு தெரிய வேணாமா? இப்பேற்பட்ட சூளாமணி விகாரம் இப்போ எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரிய வேணாமா? ராஜராஜ சோழன் கொடுத்த நிபந்தத்துல பிரம்மாண்டமா உருவான சூளாமணி விகாரம் பல நூறு வருஷத்துக்கு நாகப்பட்டினத்துல முக்கியமான புத்த மத தலமா விளங்குது. பலவித ராஜ்யங்களை பார்க்குது, எத்தனையோ போர்களை தாண்டி நிக்குது. ஆனா அதுக்கப்புறம் எந்த வரலாற்று தடயமும் இல்லை. காலம் உருண்டோடுது. சூளாமணி விகாரம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு அப்புறம் 1846ல் சர் வால்டர் எலியட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் நாகப்பட்டினத்துல இடிபாடுகள்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான உயரமான கோபுரத்தை கவனிக்கிறாரு. அதை உடனே ஒரு டிராயிங் பண்ணி ஆவணப்படுத்துறாரு. சில வருஷங்கள் கழிச்சு அங்க இருந்த பிரெஞ்சு கிறிஸ்தவ சபையினர் அதை இடிச்சு அதுல உள்ள செங்கல்களை வச்சு அந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்ட திட்டமிடுறாங்க. இதை எதிர்த்து சர் வால்டர் எலியட் போராடுறாரு. ஆனா கடைசியில இதை மொத்தமா இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. பிற்காலத்துல அந்த பகுதியில எங்க தோண்டினாலும் எக்கச்சக்கமா புத்தர் சிலைகளா கிடைக்குது. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தெற்காசியா கூட வணிக உறவை வலுவாக்க, புத்த மதத்தை தழைக்க வைக்க மாமன்னர் ராஜராஜ சோழனால தானம் கொடுக்கப்பட்டு ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழனால செப்பேடு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட சூளாமணி விகாரம் இடிக்கப்பட்டு மண்ணோட மண்ணாயிருச்சு. இந்த சூளாமணி விகாரத்துக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறதுக்கான ஒரே ஆதாரம் ஆனைமங்கலம் செப்பேடுகள் மட்டும்தான். அதுவும் இப்ப நம்ம கிட்ட இல்ல, எங்கேயோ நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. யாரை குறை சொல்றது? பிற்கால படையெடுப்புகளை சொல்லலாமா, இல்ல நம்ம கவர்மெண்ட்டை சொல்லலாமா? என்ன கேட்டா குறை சொல்ல வேண்டியது நம்ம வரலாற்று அக்கறை தான். இதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியும்? தொன்று தொட்டு தமிழர்களுக்கு வரலாற்று அக்கறை இருந்திருந்தா எத்தனையோ விஷயங்களை காப்பாத்திருக்கலாம். குறைஞ்சது இந்த செப்பேடாவது இன்னைக்கு நம்ம கையில இருந்திருக்கும். இப்பவும் கூட இந்த செப்பேடு நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிறது தான் சேஃப், இங்க வர வேண்டாம், அங்கேயே பத்திரமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நமக்கு விடிவு காலமே இல்லை. இதை பத்தி பல பேருக்கு தெரிய வந்தா நம்ம வரலாறு மீள ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, ஆனைமங்கலம் செப்பேடை பத்தி உங்களுக்கு சொல்லி நேர்ல பார்த்த அனுபவத்தை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இதை விடையும் பழமையான பாண்டிய பொக்கிஷத்தை தேடி போவோமா? நம் பயணம் தொடரும்.